என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. ஐயோ அத்தை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவ உன் கால்ல விழுந்தது எல்லாமே நடிப்பு இலக்கியா. மறுபடியும் உன் காலை வாடுறதுக்கு அவ பிளான் பண்ணிட்டா. எஸ்எஸ்கேவும் அவளும் சேர்ந்து கௌதம பிசினஸ் பண்ண விடாம பண்ண போறாங்க. அத்தை, இத நான் எதிர்பார்த்தேன். அஞ்சலி எப்ப வேணா எனக்கு எதிரா திரும்புவான்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனா இவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல அத்தை. சரி இலக்கியா, இப்ப என்ன பண்றது? கௌதம் ஏதோ சாயில் டெஸ்ட் விஷயமா போறானாமே. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ட கெடுக்க எஸ்எஸ்கே பிளான் பண்ணிட்டேன்னு அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். கௌதம்க்கு அந்த டெஸ்ட் ஓகே ஆலனா பாவம் அவன் எப்படி பில்டிங் கட்டுவான்? 2 பேரும் என் புள்ளைய பொழைக்க விடாம பண்றாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? அத்தை அத்தை, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அத்தை. கண்டிப்பா கௌதம்க்கு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபேவரா வரும். எப்படி சொல்ற? பிசினஸ் ஆரம்பிக்க போறது நல்ல இடம், அதுல எந்த குறையும் கிடையாது. கௌதம் எல்லாத்தையும் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. சாயில் டெஸ்ட் ஆபீஸ்ல என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியும்? அந்த எஸ்எஸ்கே நிச்சயமா சதி பண்ணுவான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவனோட சதி எடுபடாது. கௌதம் தான் ஜெயிப்பாரு. அப்படியே சொல்ற? ஆமா அத்தை, நீங்க நிம்மதியா இருங்க. ஏ இலக்கியா, எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் பேசுறத பார்த்துட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என் புள்ள எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டான்ற செய்தி வர வரைக்கும் என் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். கண்டிப்பா கௌதம் நல்ல நியூஸ் தான் சொல்லுவாரு. அந்த நியூஸ் வந்த உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன், நீங்க பயப்படாம இருங்க. உன் வாக்கு பழிக்கணும் இலக்கியா, அததான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சரி, நான் வச்சிடுறேன். சரிங்க அத்தை. அஞ்சலி, நீ திருந்தவே மாட்டியா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதுக்கே நீ பிறந்திருக்கியா? என்ன ஜென்மோண்டி நீ? ரவி, வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. என்ன ரவி, சாயில் டெஸ்ட் அப்ரூவ் பண்ற ஆபீசர் வந்துட்டாரா? வந்துட்டாரு சார், உள்ளதா இருக்காரு. ஓ, இன்னைக்கு நம்ம இடத்துக்கு அப்ரூவல் கிடைச்சிரும்ல சார்? நம்ம நிலத்துக்கெல்லாம் ஈஸியா பர்மிஷன் கொடுத்துருவாங்க. சீக்கிரமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு இல்ல ரவி, முன்னெல்லாம் நான் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைல் உடனே மூவ் ஆகி அப்ரூவல் கிடைச்சிரும். ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லாம நான் ஆரம்பிக்க போற முதல் பிசினஸ் இது. சோ இது ஓகே ஆனதா என் லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியும். அதான் பதட்டமா இருக்கு. சார், இங்க ஜானகி பில்டர்ஸ் யார் சார்? சார் நான் தான். சார் உங்களை கூப்பிடுறாரு சார், உள்ள போங்க சார். போங்க. வாங்க போலாம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வணக்கம் சார். வாங்க. நீங்க தான் கௌதமா? ஆமா சார். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சார், சாயில் டெஸ்ட்லாம் ஓகே தானே? உங்க அப்ரூவலுக்காக தான் வெயிட்டிங். நீங்க சரின்னு சொன்னா போதும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவேன். சரின்னு சொல்ல முடியாதே கௌதம். என்ன சார், என்ன சொல்றீங்க? உங்க இடம் சாயில் டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார், ஃபெயிலியரா? இல்ல சார், நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. பில்டிங் கட்டுறதுக்கு உங்க இடம் தகுதியா இருக்கான்னு மண் எடுத்து டெஸ்ட் பண்ணோம். ஆனா அந்த டெஸ்ட்ல மண்ணோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப பூவரா இருக்கு. சோ அந்த மண்ணில் பில்டிங் கட்டினா தாங்காது. சார், என்ன சார்? சார், அந்த இடத்துல இருக்கிறது பில்டிங் கட்ட தேவையான நல்ல குவாலிட்டியான மண்ணு தான் சார். எனக்கு இந்த ஃபீல்டுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் போய் ஒரு இடத்த தப்பா செலக்ட் பண்ணுவேனா?
சார் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க. எனக்கே நீங்க புத்தி சொல்றீங்களா? சாயில் டெஸ்ட்டுக்குன்னு டிபார்ட்மெண்ட்ல பெரிய லேபே இருக்கு. அதுல இருந்து வந்த ரிசல்ட்டை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் கோச்சுக்காதீங்க சார். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கடைசி நேரத்துல இப்படி பர்மிஷன் இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? இந்த இடம் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு தப்பான இடம் இல்ல சார். என்னங்க நீங்களும் அவரை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு இடத்துல காலை வச்சாலே அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா முடியாதான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்க இடத்துல அடுக்குமாடி பில்டிங் எல்லாம் கட்டவே முடியாது. ஃபைல் எடுத்துட்டு கிளம்புங்க. சார் என்ன சார் உங்க இஷ்டத்துக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க? சார் அந்த பிசினஸ்க்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா ஏறி இறங்கி நாயா அலைஞ்சு ஓகே வாங்கியிருக்கேன். நீங்க என்னடா 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியா அப்ரூவல் இல்லன்னு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் குரலை வசதி பேசுறீங்க? நான் டிபார்ட்மெண்ட் ஆபீசர், ஜாக்கிரதை. சார் ஆபீசர் தான் நீங்க, கடவுள் கிடையாது. ஒரு தொழில் செய்யறது எவ்வளவு சிரமம்னு தெரியுமா உங்களுக்கு? சார் ஓய்வுங்கிற பேச்சையே மறந்து போய் ஓடி ஓடி ஒவ்வொரு டாக்குமெண்டா ரெடி பண்ணேன் சார். நீங்க என்ன ஈஸியா குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் சார் மண்ணு ஸ்டெபிலிட்டி இல்லாததுக்கு நான் என்ன ஏரி பக்கத்துலயோ இல்ல ஆத்தங்கர பக்கத்துலயோ பில்டிங் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன்? சார் சிட்டில சென்ட்ரான இடத்துல கட்ட போறேன் சார். அங்கதானே என் சைட் இருக்கு. ஆனா அதை சுத்தி அவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு. அப்புறம் எப்படி அது தப்பான இடமா இருக்கும்? சார் அந்த இடத்த சுத்தி இருக்கிற சைட்டுக்கெல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க சார். சார் சார் எனக்கு நிலத்தை கொடுத்த கோபால் சார் கூட இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு அருமையான இடம்னு பார்த்து பார்த்து வாங்கியிருக்காரு சார். அப்படிதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்படிப்பட்ட இடத்துல எப்படி உங்களுக்கு மட்டும் மண்ணு சரியில்லாம போயிடும்? பாருங்க சார் உங்க டெஸ்ட்ல ஏதோ தப்பு இருக்கு சார். நான் மண்ண தப்புன்னு சொன்னா நீங்க என் டெஸ்டே தப்புன்னு சொல்றீங்களா? பல மாடிகள் ஏத்த போற பில்டிங்க்கு பேஸ் நல்லா இருக்க வேண்டாமா? மண்ணு நல்லா இருந்தா தானே பேஸ் போட முடியும். 4 அடிக்கு கீழே வெறும் களிமண்ணியா? அதுல எப்படி பில்டிங் நிக்கும்? நீ பாட்டுக்கு 250 வீட்டை கட்டி வித்துட்டு போயிருவ. நாளைக்கு சரிஞ்சு விழுந்தா மொத்த மீடியாவும் என்கிட்ட வந்து மைக்க நீட்டி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் தானே கை கட்டி நிக்கணும். யோ உங்க இடத்தோட மண்ணு சரியில்லைங்கிறதுக்காக என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்க முடியுமா? சொல்லியா? உங்க மண்ணை கேர்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த இடம் பில்டிங் கட்டுறதுக்கு தகுதியானதா இல்ல. சார் என்ன சைட்டை அப்ரூவல் பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சார் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட. ரவி கொஞ்சம் பேசாம இருங்க. சார் ப்ளீஸ் சார், இது என்னோட லைஃப் சார். என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டு ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு போராடின எனக்கு கிடைச்ச கிஃப்ட் மாதிரி இந்த பிசினஸ் வாய்ப்பு சார். சார் இதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. இது டிசைன் ப்ளூ பிரிண்ட், மத்த டிபார்ட்மெண்ட்ஸோட அப்ரூவல்ஸ் எல்லாமே இருக்கு சார். சார் இப்போ நீங்க சாயில் டெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணா மொத்தமும் வேஸ்ட் ஆயிடும் சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க ப்ளீஸ். கௌதம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓகே பண்ணாலும் நாங்க ஓகே பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், அப்ரூவல் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் பூமி பூஜை கூட போட்டு ஒரு பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கூட வாங்கிட்டோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ப்ளீஸ் கொஞ்சம் மனசு வைங்க. என்னங்க இப்படி தொந்தரவு பண்றீங்க? சரி, உங்க இடத்துக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? என்னன்னு சொல்லுங்க. உங்க 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல 1% கமிஷனா
2 கோடியை எனக்கு கொடுத்துருங்க, நான் அப்ரூவல் பண்ணி கொடுத்துறேன். லஞ்சமா? நோ 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 நோ. உங்க இடத்தோட மிஸ்டேக்குக்கு கிடைச்ச தண்டனை, அவ்வளவுதான். சார், இது அநியாயம். ஒரு நல்ல இடத்துல சாயில் டெஸ்ட ரிஜெக்ட் பண்ணதே தப்பு. அப்புறம் அந்த தப்புக்கு பணம் வேற கேப்பீங்களா? என்ன சார்? சார், நீங்க பண்றது சட்டத்துக்கு எதிரானது. அப்புறம் நான் மேல் இடத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படியா? சரி, நீ எங்க வேணாலும் போ, யார வேணாலும் பாரு. ஆனா நான் ஓகே சொல்லாம உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் கையெழுத்த வச்சுதான் நீங்க நிலத்துல செங்கலை வைக்க முடியும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பாரு, நான் என்ன எனக்காக மட்டுமா கேக்குறேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல பல ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் சரி கட்டணும்ல. சார், என்கிட்ட எந்த பணமும் இல்ல சார். எல்லாமே லோன் தான். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். ஏன் வீட்டு செலவு கூட என் ஒய்ஃப் தான் சம்பாதிச்சு கொடுக்கறாங்க. என் ப்ராஜெக்ட்ல எந்த குறையும் இல்ல சார். நான் கொடுக்க முடியாது. ஃபைல ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க சார். கொடுங்க சார். யோ, என்ன இது? போனா போகுதுன்னு இறங்கி வந்து பேசினா நீ முடியாதுன்னு வேற சொல்லுவியா? யோ, நீ மட்டும் 200 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணி லாபம் பார்த்துட்டு போயிட்டே இருப்ப. நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன் லேண்ட்ல பில்டிங் கட்ட முடியாது. நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன். ஃபைல தூக்கிட்டு முதல்ல 2 பேரும் வெளியே போங்கயா. சார், சார், வெளியே போயான்றேன்ல. சார் வேண்டாம் சார், வாங்க சார் பாத்துக்கலாம். இலக்கிய அவ்வளவு சந்தோஷமா என்ன என்கரேஜ் பண்ணி வழி அனுப்பி வச்சால. ஆனா இங்க இப்ப கண்ணு தொடங்க. ஆ, ஓபன் பண்ணி பாருங்க. இதுதானே உங்க கனவு பில்டிங். இதை எப்படி கட்டணும்ன்றதுல தான் உங்க யோசனை இருக்கணும். சிட்டி ஃபுல்லா நம்ம ப்ராஜெக்டோட விளம்பரம் வரணும். நீங்க மறுபடியும் நம்பர் 1 பிசினஸ் மேனா வரணும். ஆல் தி பெஸ்ட். என்ன சார் பண்றது? கடைசியில் இப்படி ஆயிடுச்சே. ஒண்ணுமே புரியல. எங்க எப்படி என்ன தப்பு நடந்ததுன்னே தெரியல. அட, என்ன கௌதம், நீ எவ்வளவு பெரிய ஆளு? நம்பர் 1 பிசினஸ் மேன். நீ எதுக்கு இந்த ஆபீஸ் வாசல்ல நிக்கிற? நீ கண்ணை காட்டின ஆளுங்க காரியத்தை கரெக்டா முடிச்சிருவாங்களே. ஓ, நீ இப்ப எக்ஸ் நம்பர் 1 பிசினஸ் மேன்ல இப்ப 0 ஆயிட்டியா? எல்லா ஆபீஸ்க்கும் போய் நீயே ஏறி இறங்கணும். ஐயோ பாவம். ஆமா, இந்த சாயில் டெஸ்ட் ஓகே ஆயிடுச்சா? என்ன பாக்குற? அனைத்தும் யாம் அறிவோம் குழந்தாய். சொல்லு, சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் சக்சஸா? நீ எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போற? இந்த பாரு எஸ்எஸ்கே, தேவையில்லாம என்ன சீண்டாத, சரியா? பேசாம போயிடு. ஐயோ, ஏன்பா இப்படி கோவப்படுற? சாயில் டெஸ்டுக்கான அப்ரூவல் ஊத்திக்கிச்சா? அந்த இடம் பில்டிங் கட்டுறதுக்கு தகுதி இல்லைன்னு ஆபீசர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? இல்ல சைட் அப்ரூவல் பண்றதுக்கு அவர் 2 கோடி கேட்டாரா? நீ பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அவர் டாக்குமெண்ட்டை தூக்கி எரிஞ்சிருப்பாரு. புது பிசினஸ் ஆரம்பிப்பேன், அதை சக்சஸ் பண்ணுவேன், மறுபடியும் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சாயில் டெஸ்ட் அப்ரூவல் வாங்க முடியாம தோத்து போய் நிக்கிற.
அப்ப நீ எனக்கு போட்டியே கிடையாது. ஆ? டேய், நான் தாண்டா தனிக்காட்டு ராஜா. ஆமா, நீ இல்லாம எனக்கு லைஃபே போர் அடிக்குமே, என்ன பண்றது? ஆ? ஏய் ஆ. ரொம்ப ஆடாத. ஆ? இதெல்லாம் வெறும் தற்காலிக தோல்விதான். இதுல இருந்து நான் மீண்டு வருவேன். ஆ? விட்டாதானடா வருவ. நீ என்னதான் பிக்கப் ஆனாலும் உன்னை தடுக்கிற ஸ்பீட் பிரேக்கர்னா நீ பூமி பூஜை போட்டப்பவே நான் தடுத்தேன். அன்னைக்கே நீ இந்த பிசினஸ் விட்டிருந்தா இப்படி தலையை தொகு போட்டு நிக்க மாட்டேன். டேய், உன் பொண்டாட்டி இலக்கிய அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினாலே, என்னமோ சந்தோஷப்பட்டாளே. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு போ, ஆழ போறா. அன்னைக்கு ஒத்த செங்கலை வச்சு பூமி பூஜை போட்ட, ஆனா இன்னைக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு ஆபீசர் சொல்லிருப்பாரு. என்னை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது கௌதம். நீ கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தல்ல ஆபீஸ்ல வெடிச்ச வெடிய. டேய், இப்ப நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். சார் சார் விடுங்க சார், வேண்டாம் சார். சார் ஆபீஸ் வாசல் வேண்டாம் சார். சார் 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 வேண்டாம் சார், விட்டுருங்க சார். சார் சார் கையெடு. வேண்டாம் சார். உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார், விட்டுருங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார், விடுங்க சார். அவசரப்படாத கௌதம். என் மேல கைய வச்சனா நீ ஜெயிலுக்கு தான் போவ. பரவாயில்லையா? இப்ப நீ பழைய பணக்கார தொழிலதிபர் கௌதம் இல்ல. போலீஸ் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, என் பேச்சை தான் கேட்பாங்க. கொலை முயற்சி கேஸ்ல நீ கம்பி என்ன போயிட்டா அப்புறம் இலக்கிய வீட்டுல தனியா என்ன பண்ணுவா? அதனால கோவப்படுறதை விட்டுட்டு பிராக்டிக்கலா யோசி, புரியுதா? இப்ப நீ ஒரு டம்மி பீஸ். உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொட்டி கடை, இளநீ கடை, இல்ல மொபைல் ரீசார்ஜ் கடைன்னு இப்படி ஏதாவது வச்சு பழச்சுக்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய லெவலுக்கெல்லாம் ஆசைப்படாத, என்ன? இப்பவும் சொல்றேன், பிசினஸ்ல நீ எனக்கு குழந்தை. கௌதம், குழந்தைங்கெல்லாம் மணல்ல வீடு கட்டி விளையாடலாம், ஆனா அடுக்கடுக்கா இப்படி 250 வீடுகளை கட்டி விற்கிற பிசினஸ் எல்லாம் நீ பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ற, இந்தா உனக்காக புது நோட்டு 100 ரூபாய் இந்த வச்சுக்க. என்ன எதுக்குன்னு கேக்குறியா? ஒருவேளை என்ன மீறி வீடு கட்டி வித்துட்டேன்னு வையே, அதுல எனக்கு ஒரு வீடு வேணும். அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ். வச்சுக்கிறியா? வேணாமா? அப்ப நீ ஒரு பெஸ்ட் கஸ்டமரை இழக்கிற. கையில இருந்த பணத்தை எல்லாம் பிசினஸ்ல போட்டுட்ட, உன் பாக்கெட்ல பணம் இருக்காது, அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவ? அதனால இந்த காசை வச்சுக்கிட்டு ஆட்டோல போ. மட்டுமா குழந்தை? ஆல் தி பெஸ்ட். ஏய், நீ அடைச்ச கதவை என்னால திறக்க முடியாதுன்னு கனவு காணாத. மறைஞ்சிருக்கிற இன்னொரு வழியை நான் கண்டுபிடிப்பேன். நிச்சயம் இதே சாயில் டெஸ்ட்ல நான் அப்ரூவல் வாங்குவேன். அதுக்கப்புறம் நீ இந்த சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். அந்த அதிர்ச்சியில நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும். அங்க உனக்கு பிரெட் வாங்க பணம் தேவைப்படும்ல? ஒரு நிமிஷம். இந்த பணத்துல வாங்கி சாப்பிடு. இன்னும் உன்னோட வீராப்பு உன்னை விட்டு போகலல்ல? உன் தைரியம் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன். சார் அடுத்து என்ன சார் பண்றது? சாயில் டெஸ்ட் வந்ததும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலான்னு ரெடியா இருந்தோம். ஆனா இப்படி டெஸ்ட் நெகட்டிவா வரும்னு நினைச்சே பார்க்கல சார். டெஸ்ட் தானா வரல ரவி, அந்த எஸ்எஸ்கே தான் வர வச்சிருக்கான். சார் எப்படி இருந்தாலும் நம்ம கையை இப்ப கட்டி போட்டாச்சு, இனி என்ன சார் பண்ண முடியும்? கவலைப்படாதீங்க,
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத யோசிப்போம். ம்? தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.